தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் 13 பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த மின்னஞ்சல் நிறுவனத்திற்கு சென்னை காவல்துறை தரப்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக தற்போது விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து அந்த இமெயில் நிறுவனம், அதாவது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு விளையாட்டு நிறுவனத்தின் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திலிருந்து தான் இமெயில் ஆனது வந்திருக்கிறது. இதனையொட்டி அந்த இமெயில் அனுப்பிய ஐபி அட்ரஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய செல்போன் எண்களுடைய விளக்கத்தை கேட்டு சென்னை போலீசார் அந்த நிறுவனத்துக்கு, வெளிநாட்டு நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திற்கு அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்டர்போல் உதவியோடு தான் தற்பொழுது நீங்கள் எங்களுக்கு விளக்கத்தை தர முடியும் என்றும், ஆகவே இன்டர்போலுடைய உதவியோடு எங்களுக்கு தகவல்களை கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்புமாறும் அதற்கு உரிய பதில் அளிக்குமாறும் அந்த நிறுவனம் பதிலளித்திருப்பதாக கூறப்படுகிறது. சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இன்டர்போலுடைய உதவியோடு அங்கு அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அந்த ஐபி அட்ரஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய செல்போன் எண் எங்கிருந்து இந்த மெயில் அனுப்பப்பட்டது என்ற விவரங்களை கேட்டறிந்து ஒரு கடிதத்தை இன்டர்போல் உதவியுடன் மீண்டும் அனுப்ப இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எழுதிய கடிதத்திற்கு இன்டர்போல் மூலம்தான் பதில் தர முடியும் என்ற ஒரு விளக்கத்தை அந்த நிறுவனம் அளித்திருப்பதாகவும் தற்பொழுது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.